ஹாய் மாமே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சொல்லு மாமே. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான். இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சிக்கன் சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காரசாரமாக சாப்பிட்ணுன்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப 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 பிடிக்கும். இது எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், சின்ன வெங்காயம், வரமிளகாய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில், உப்பு, கருவேப்பிலை, கடுகு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த சிக்கன் ஒரு 70% நம்ம இதில் தான் வேக வைக்க போகிறோம், எண்ணெயில் தான். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது கருகிடக்கூடாது எதுவுமே. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க. அடுத்தது வரமிளகா சொல்லியிருந்தோம்ல, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோல் மட்டும் போட்டுக்கலாம். இதையும் அப்படியே வணக்கி விடுங்க. இப்போ அடுத்தது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக வணக்கி விட்டுறலாம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லியிருந்தோம்ல, அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்க வைங்க. அடுத்தது நான் சிக்கன் சொல்லியிருந்தேன்ல, சிக்கன் நார்மல் சைஸில் இது பண்ணாமல் சின்ன சின்னதாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக. இது எதுக்காகனா சப்பாத்திலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லா இறங்கும். ஸோ சிக்கன் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே வணங்க விட்டுட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வணங்கிடும். நம்ம ஸ்டார்டிங்கில் இல்லை எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும். ஸோ அப்படியே அந்த எண்ணெயிலே வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 75% வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மசாலா ஐட்டம் என்னென்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப காரமாக வேணாம் இல்லை கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா தூள். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் யூஸ் பண்ணலாம். அது யுவர் சாய்ஸ். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கலரை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும், நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அதுவும் சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மசாலா ஐட்டம் பச்சை வாசம் வராமல் இருக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் சிக்கன் என்னாச்சும் வேகாமல் இருந்தாலும் ஃபுல்லாக வெந்துடும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். சிம்லேயே வச்சுட்டு அப்படியே ட்ரை ஆக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு நல்லாவே ட்ரையாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிற போதே ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. கலரை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபைனலி காய்ஸ், நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
அந்த சப்பாத்தியோட இது சேர்த்து இப்போ சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டு கொடுத்துருச்சு கைஸ். சப்பாத்தி எடுத்துகிட்டு இப்படி ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.